கேப்புக்கும் பிரிட்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை சொல்ல போகிறேன். ஸோ கேப் அப்படின்னா ஒரு சிங்கிள் பல்லை வந்து அது பொறுத்துனா அது கேப். இப்போ ஒரு பல்லுக்கு வந்து வேறு சிகிச்சை பண்ணியிருக்கீங்க, அந்த பல்லை மட்டும் தேய்ச்சிட்டு அதுக்கு மட்டும் தொப்பி பொறுத்துனா அது கேப். ஆனால் உங்கள் ஒரு பல்லு வந்து இல்லை, அந்த இடத்துல ஒரு செயற்கை பல் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிரிட்ஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த பிரிட்ஜ் ட்ரீட்மெண்ட்டுன்றது நம்ம வந்து பாலம் கட்டுற மாதிரி தான். பிரிட்ஜ் அப்படின்னா பாலம் தான். ஸோ பாலம் கட்டுறதுக்கு தூண் தேவை. இந்த பக்கம் ஒரு தூண் வேணும், இந்த பக்கம் ஒரு தூண் வேணும். அதே மாதிரி இந்த டென்டல் பிரிட்ஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த பற்கள் தான் வந்து தூண்களாக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த பக்கம் ஒரு பல்லாவது இருக்கணும், இந்த பக்கம் ஒரு பல் இருக்கணும். இதை சப்போர்ட் எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல் இல்லை அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் ஒரு பல்லை தேய்ச்சிட்டு ஒரு 3 யூனிட் பிரிட்ஜாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். 2 பற்கள் இல்லை அப்படின்னா 2 பல்லை தேய்ச்சிட்டு 4 யூனிட் பிரிட்ஜாக ஃபிக்ஸ் பண்ணணும். 3 பற்கள் இல்லை அப்படின்னா 2 பற்கள் மட்டும் சப்போர்ட்